பெஹல்காம் தாக்குதலை கண்டித்து ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் கூட்டு பிரகடனம் வெளியிடப்பட்டது. கடந்த ஏப்ரல் மாதம் நிகழ்ந்த பெஹல்காம் தாக்குதல் மற்றும் பாகிஸ்தானில் கடந்த மார்ச் மற்றும் மே மாதங்களில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களை உறுப்பு நாடுகள் கண்டித்துள்ளன. இத்தகைய தாக்குதல்களை நடத்தியவர்கள், ஏற்பாடு செய்தவர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. பயங்கரவாதம், பிரிவினைவாதம் மற்றும் தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் தங்கள் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளன. பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் உறுப்பு நாடுகள் கடுமையாக கண்டித்துள்ளன. பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரட்டை நிலைப்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. பயங்கரவாதத்தை எதிர்த்து போராட சர்வதேச சமூகத்திற்கும் அழைப்பு விடுத்துள்ளன. நிலையான சர்வதேச அமைதியை உறுதி செய்வதற்கும் பாரம்பரிய மற்றும் புதிய பாதுகாப்பு சவால்கள் மற்றும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள கூட்டு முயற்சிகளுக்கு அழைப்பு விடுப்பதற்கும் உறுப்பு நாடுகள் உறுதி பூண்டுள்ளன. கடந்த மாதம் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் பெஹல்காம் தாக்குதலை கண்டித்து தீர்மானம் இயற்றப்படாததால் கூட்டு பிரகடனத்தில் கையெழுத்திட பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மறுத்த நிலையில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் பெஹல்காம் தாக்குதலை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது இந்தியாவுக்கு ராஜாங்க ரீதியான வெற்றியாக பார்க்கப்படுகிறது. கேரளாவில் மூளையை உண்ணும் அமீபா நோய் பாதிப்பால் 3 மாத குழந்தை உயிரிழந்துள்ள நிலையில் தமிழக மக்களுக்கு பொது சுகாதாரத்துறை பல்வேறு அறிவுரைகளை வழங்கியுள்ளது. கேரளாவில் இந்த ஆண்டில் மட்டும் 42 பேருக்கு அமீபா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ள சூழலில் கோழிக்கோட்டில் 3 மாத குழந்தை மற்றும் பெண் உயிரிழந்தது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் தமிழகத்தில் அமீபா வைரஸ் பரவலை தடுக்க சுகாதாரத்துறை பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க உத்தரவிட்டுள்ளது. நீர்நிலைகளில் அமீபா வைரஸ் பரவும் என்பதால் அனைத்து நீச்சல் குளங்களிலும் ஆய்வு மேற்கொள்ள சுகாதார இணை இயக்குநர்களுக்கு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் உத்தரவிட்டுள்ளார். நாளொன்றுக்கு 2 முறை தண்ணீர் வெளியேற்றி சானிடைசர் தெளிப்பதை அனைவரும் பின்பற்றுகிறார்களா என்பதை ஆய்வு செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அடுத்த சில நாட்களுக்கு குழந்தைகள் நீர்நிலைகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறு பெற்றோர்களுக்கு அறிவுறுத்தியுள்ள பொது சுகாதாரத்துறை 100 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் 98 பேர் உயிரிழக்கும் அபாயம் இருப்பதால் முன்னெச்சரிக்கையாக இருக்கவும் வலியுறுத்தியுள்ளது. தலைவலி, காய்ச்சல், குமட்டல், கழுத்து இறுக்கம் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் எனவும் சுகாதாரத்துறை இயக்குநர் சோமசுந்தரம் அறிவுறுத்தியுள்ளார். அமீபா வைரஸ் பாதிப்புக்கு ஆரம்பத்திலேயே சிகிச்சை எடுக்க வேண்டியது அவசியம் எனவும் தாமதப்படுத்தினால் உயிரிழப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கிறார் நரம்பியல் நிபுணர் ஸ்ரீவித்யா. குளங்கள்ல, ஸ்விம்மிங் பூல்ஸ்ல, குட்டைகள்ல, ஆத்துல இந்த மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் குளிக்கும் போது மூக்கின் வழியா இந்த தண்ணி உள்ள போகும்போது இட் கேன் ரீச் த பிரெயின். கிரிப்ரிஃபார்ம் பிளேட்னு சொல்லுவோம். இந்த கிரிப்ரிஃபார்ம் பிளேட்ல சின்ன சின்னதா ஓட்டைகள் இருக்கும். ஜென்ரலாவே யங்கா இருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் வயது குறைவா இருக்கிறவங்களுக்கு இந்த பிளேட் வந்து ஃபுல்லா ஃபார்ம் ஆயிருக்காது. இவங்களுக்கு இந்த நோய் வரதுக்கான வாய்ப்புகள் இன்னும் ஜாஸ்தி. யாருக்கு வேணாலும் வரலாம், இருந்தாலும் யங்கா இருக்கிறவங்களை அதை ஜாஸ்தியா அஃபெக்ட் பண்ணும். பிரெயினை ரீச் பண்ண பிற்பாடு அந்த மூல காய்ச்சல் சிம்டம்ஸ்லாம் வரும். சோ என்னென்ன சிம்டம்ஸ்னு பாத்தீங்கன்னா மெயினா தலைவலி வரும், காய்ச்சல் வரும், ஆல்டர்ட் சென்சோரியம். ஆல்டர்ட் சென்சோரியம்னா சுயநினைவு இல்லாம மாறி மாறி பேசுறது, குழப்பமா பேசுறது, ஜாஸ்தி தூக்கத்திலேயே இருக்கிறது, சரியா புரிஞ்சுக்காம பேசுறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வரும். வலிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஹாலுசினேஷன்ஸ், அதாவது இல்லாததை இருக்கிற மாதிரி கற்பனை பண்றது. அண்ட் ஃபைனல் ஸ்டேஜஸ்ல இட் வில் கோ அப் டு டெத். ஃபார் எக்ஸாம்பிள் 100 பேருக்கு இந்த நோய் வந்ததுன்னா மினிமம் 2ல இருந்து மேக்ஸிமம் 3 பேர் தான் நம்மளால காப்பாற்ற முடியும். ட்ரீட்மெண்ட் இருக்கு, பட் ஸ்டில் சிவியாரிட்டி ரொம்ப அதிகங்கிறதுனால நம்ம கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். மனிதர் டு மனிதர் இது பரவாது. அந்த மாதிரி திஸ் டசன்ட் ஸ்ப்ரெட். இந்த தண்ணி உள்ள போறது மூலமா தான் வரும். ஸோ அதனால நம்ம இதை பார்த்து ரொம்ப பயப்படவும் தேவையில்லை. இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி தடுக்கணும்னா இதை நம்ம கொஞ்ச நாள் பண்ணாம இருக்கிறது, இந்த மாதிரி குளங்கள்ல, குட்டைகள்ல, நீச்சல் குளங்கள்ல குளிக்காம இருக்கிறது மூலமா நம்ம தவிர்த்து. நம்ம பெங்களூர்ல இருந்து நம்ம சேலம் வரோம்னா, இப்போ சேலத்து வருஷம் பார்த்தீங்கன்னா 4 டோல்கேட் வருதுங்க. 4 டோல்கேட்டு, ஒரு டோல்கேட்டுக்கு 5 ரூபாயிலிருந்து 20 ரூபா, 25 ரூபா அந்த மாதிரி ஆகும்போது ஒரு டோல்கேட்டு 20 ரூபா, 25 ரூபா ஆகும்போது 4 டோல்கேட்டு 100 ரூபா ஆயிருதுங்க. இது மாதிரி மந்த்லி நான் போயிட்டு வந்தோம்னா, இப்போ மந்த்லி ஒரு 5 ட்ரிப் எடுத்தோம்னா நமக்கு அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 1500 ரூபா, 2000 ரூபா, 2000 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அமௌண்ட் சேர்த்தா போகுதுங்க.
அது மாதிரி பார்த்தீங்கன்னா டோல்கேட்னாலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு டியூ கட்டுறதா இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலுமே எங்களுக்கு பெரிய பாதிப்பு தாங்க. நடுத்தர மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. வருஷம் 10 ரூபா 5 ரூபா ஏற்றிட்டே இருக்கிறாங்க. இதனால தொழில் ரொம்ப நலிவடையுது. வண்டி ஓட்ட முடியல, டிரைவருக்கும் கஷ்டம், ஓனருக்கும் கஷ்டம், ரொம்ப சிரமமாக இருக்குதுங்க. வண்டி ஓட்ட முடியாத நிலைமையில் இருக்குது. அதனால கட்டணம் குறைக்கணும், டோல்கேட்டே தூக்கணும், டோல்கேட்டே தேவையில்லை. இதெல்லாம் வருஷம் உடையும் டோல்கேட் கட்டுற மாதிரி பண்ணணும். தங்கம் விலை சவரனுக்கு 680 ரூபாய் அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 680 ரூபாய் உயர்ந்து 77,640 ரூபாய்க்கும், 1 கிராம் தங்கம் 85 ரூபாய் உயர்ந்து 9,705 ரூபாய்க்கும் விற்பனையானது. வெள்ளியின் விலை கிலோவுக்கு 2,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. இதன்படி 1 கிராம் வெள்ளி 136 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,36,000 ரூபாய்க்கும் விற்பனையானது. தமிழகத்தில் பொறுப்பு டிஜிபியாக ஜி வெங்கடராமன் நியமனம் செய்யப்பட்டதை எதிர்த்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. டிஜிபி நியமனத்தில் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களை தமிழ்நாடு அரசு மீறி உள்ளதாக கூறி ஹென்றி திபேன் என்பவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துள்ளார். தமிழக டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து பொறுப்பு டிஜிபியாக ஜி வெங்கடராமனை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டது. டிஜிபி நியமனத்தில் பிரகாஷ் சிங் வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களை தமிழ்நாடு அரசு மீறி உள்ளதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக டிஜிபி நியமன பெயர் பட்டியலை குறிப்பிட்ட காலத்திற்குள் யுபிஎஸ்சிக்கு அனுப்பி வைக்கவில்லை என்றும் மனுதாரர் ஹென்றி திபேன் தாக்கல் செய்துள்ள நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மடப்புரம் அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை சிபிஐ போலீசாருக்கே திருப்பி அனுப்பி மதுரை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செய்த முதற்கட்ட குற்றப்பத்திரிகையில் பல குறைகள் இருந்ததால் அதனை சிபிஐ போலீசாருக்கே திருப்பி அனுப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறைகளை நிவர்த்தி செய்து மீண்டும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்த சாப்பாட்டில் கரப்பான் பூச்சி கிடந்த விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு 12,000 ரூபாய் இழப்பீடு வழங்க பிரபல உணவகத்துக்கு சென்னை நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் மந்தித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த அபிநயா முத்து என்பவர் ஸ்விக்கி செயலி மூலம் பிரபல உணவகத்தில் மதிய உணவு ஆர்டர் செய்துள்ளார். அதில் இறந்த நிலையில் கரப்பான் பூச்சி கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். சாப்பிட்ட சிறிது நேரத்தில் அவருக்கு மயக்கமும் ஏற்பட்டுள்ளது. சேவை குறைபாட்டுடன் செயல்பட்ட உணவகத்திடம் 50,000 ரூபாய் இழப்பீடு பெற்றுத்தரக் கோரி சென்னை வடக்கு நுகர்வோர் நீதிமன்றத்தில் அபிநயா முத்து புகார் மனு தாக்கல் செய்தார். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளின் உணவகத்தின் உணவு விநியோக பகுதியில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதை கண்டறிந்தனர். மனுவை விசாரித்த நுகர்வோர் நீதிமன்றம் தரமற்ற உணவை விநியோகித்து சேவை குறைபாடுடன் செயல்பட்டதால் மனுதாரருக்கு 10,000 ரூபாய் இழப்பீடும் வழக்கு செலவாக 2,000 ரூபாயும் வழங்க வேண்டும் என உணவகத்துக்கு உத்தரவிட்டது. மகாத்மா காந்தியை கொன்றவர்கள் இன்று அரசியல் அமைப்பையும் கொல்ல முயல்கிறார்கள் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் நடந்த வாக்காளர் அதிகார யாத்திரை நிறைவு நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி வாக்கு திருட்டு குறித்த கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். சமீபத்தில் வாக்கு திருட்டு என்ற அணுகுண்டை கொண்டு வந்த நிலையில் விரைவில் வாக்கு திருட்டு குறித்த ஹைட்ரஜன் வெடிகுண்டை கொண்டு வருவேன் என்று கூறினார். அதன் பிறகு பிரதமர் மோடியால் வெளியே தலை காட்ட முடியாது என்றும் பாஜகவினர் அனைவரும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்றும் கூறி அவர் பரபரப்பை கிளப்பியுள்ளார். ஆப்கானிஸ்தானில் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் கட்டடங்கள் இடிந்து விழுந்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 800-ஐ தாண்டியது. தென்கிழக்கு ஆப்கானிஸ்தானில் நள்ளிரவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6ஆக பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் அலறடித்துக் கொண்டு சாலைகளில் தஞ்சமடைந்தனர். நிலநடுக்கத்தில் பல கட்டடங்கள் தரைமட்டமான நிலையில் இடிபாடுகளில் சிக்கி 800க்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர். 2,800க்கும் அதிகமானோர் காயமடைந்த நிலையில் மீட்பு படையினர் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர்.
பேட் கேர்ள் படத்துடன் தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தை மூடுவதாக இயக்குனர் வெற்றிமாறன் அறிவித்துள்ளார். சென்னை வடபழனியில் பேட் கேர்ள் திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய படத்தின் தயாரிப்பாளர் வெற்றிமாறன், ஒரு தயாரிப்பாளராக இருப்பது கஷ்டம் என்றும், டீசரில் கீழே இருக்கும் கமெண்டை கூட கவனமாக பார்க்க வேண்டும் என்றும், இதெல்லாம் ஒரு படத்தின் வணிகத்தை பாதிக்கும் பொழுது தயாரிப்பாளருக்கு அழுத்தத்தை கொடுக்கிறது என்றும் கூறினார். இதுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண மனுஷி ஒரு சென்சர் ஸ்க்ரீனிங் அண்ட் 2 ரிவைசிங் கமிட்டி ஸ்க்ரீனிங் கோர்ட்டுக்கு போய் இப்போது வந்திருக்கு. ஸோ ஒரு ப்ரொடியூசராக இருக்கிறது வந்து பெரிய சேலஞ்சாக இருக்குது நம்மள மாதிரி ஆட்களுக்கு. பெரிய ப்ரொடியூசர்ஸ் கிடையாது, சின்ன ப்ரொடியூசர்ஸ், அங்கங்கே கொஞ்சம் கடன் வாங்கி எப்படி படம் எடுக்கிற ஆட்கள், நம்ம ஃபைனான்ஸ் வாங்கி படம் எடுக்கிறவங்க. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் சேலஞ்ச். அதனால வந்து என்ன யோசிச்சிருக்கோம்னா, பேட் கேர்ள் தான் வந்து கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனியுடைய கடைசி படமாக இருக்கும். அதுக்கப்புறம் கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி கடையை சாத்துறோம். அது தேங்க்யூ.